தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கடும் சிரமத்திற்குள்ளானதாக இஸ்லாமியர்கள் வேதனையை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். முறையாக திட்டமிடாததை காரணமா? பார்க்கலாம் விரிவாக. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மார்ச் 7ஆம் தேதி மாலையில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்று நோன்பு திறந்தார். محمد وبارك وسلم على الله رب العالمين. மக்கள் கூட்டம் அலைமோதும் தான் என்றாலும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியாவது அமைதியான முறையில் நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வழக்கம் போலவே விஜய் பங்கேற்ற இஃப்தார் விருந்தில் இஸ்லாமியர்களுக்கு இடர்பாடு அதிகமாகவே உண்டானது. நிகழ்ச்சிக்கு விஜய் மாலை 5:20 மணிக்கு வந்தடைந்ததை தொடர்ந்து அவரது ரசிகர்கள் தடுப்புகளை தாண்டி முண்டியடித்து அரங்கிற்குள் நுழைய முயன்றனர். திபுதிபுவென ஓடிவந்த ரசிகர்களை பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு உண்டானது. மேலும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் விஜயின் தொண்டர்கள் மதுபோதையில் நுழைந்ததாகவும் இஸ்லாமியர்கள் குற்றம் சாட்டினர். நோன்பு வச்சிருக்கிறவங்க முதல்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எல்லாரும் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நோன்பு இல்லாதவங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிறைய பேர் தனியாச்சு உட்கார்ந்து இருக்கிறான். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்மெல் வருது. நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி முடிந்து அனைவருக்கும் உணவுகள் வழங்கும் போது அதனை வாங்குவதற்கு ரசிகர்கள் அடித்துக் கொண்டனர். இதில் பிரியாணி டப் கீழே விழுந்தாலும் அதனை வாரி எடுத்தனர். மொத்தம் 3000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அழைப்பிதழ் இல்லாமல் கூடுதலாக 2000 பேர் கலந்து கொண்டனர். விஜயின் திரைப்படங்கள் ஓடும் திரையரங்கில்தான் தியேட்டர் இருக்கைகளை உடைப்பார்கள் என பார்த்தால் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியிலும் கதவுகளையும் கண்ணாடிகளையும் உடைக்க தவறவில்லை. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் ராஜேஷ் மற்றும் ஜெகதீஷுடன் செய்தியாளர் ராஜேஷ்.